தாய்த்தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். இன்று நாம் திருக்குறளில் 80 118வது அதிகாரமாக உள்ள கண் விதுப்பு அழிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 1177வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். கண் விதுப்பு அழிதல் என்பதற்கு தலைவனை காணாத தலைவியின் கண்கள் வருந்துதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 1177வது திருக்குறளுக்கு சென்று இன்பத்துப்பாலை நுகர்வோம். உழந்து உழந்து உள்நீர் அருக விளைந்து இளைந்து வேண்டி அவர் கண்ட கண். உழந்து உழந்து உள்நீர் அருக விளைந்து இளைந்து வேண்டி அவர் கண்ட கண் என்பது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். அன்று தலைவனை விரும்பி விரும்பி பார்த்த கண்கள் இன்று தலைவனை காணாமல் வருந்தி வருந்தி கண்ணீர் அற்று போகட்டும் என்று தலைவி கூறுவதாக இந்த திருக்குறள் அமையப்பெற்றுள்ளது. மீண்டும் பொருள்: அன்று தலைவனை விரும்பி விரும்பி பார்த்த கண்கள் இன்று தலைவனை காணாமல் வருந்தி வருந்தி கண்களில் நீர் அற்று போகட்டும் என்று தலைவி கூறுவதாக இந்த திருக்குறள் அமையப்பெற்றுள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் தினந்தோறும் திருக்குறள் படித்து வாழ்வில் மேன்மையடைவோம். நன்றி, வணக்கம்.